நண்பர்கள் அனைவருக்கும் நல்வணக்கம்ங்க. நீங்கள் இந்த பதிவில் பார்க்கிறது 2 பல்லான காராம்பசு கிடாரி மற்றும் அதனுடைய காராங்காலை கன்றுடனுங்க. மாடு கன்று இரண்டுமே சுழி சுத்தம்ங்க. இந்த காராம்பசு கிடாரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான வெள்ளை புள்ளியோ வெள்ளை முடியோ அல்லது வெள்ளை மறையோ எதுவும் கிடையாதுங்க. நல்லா தெளிவாக சுத்தமாக இருக்கக்கூடிய காராம்பசு கிடாரி மற்றும் இதனுடைய காராங்காலை கன்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஜெட் பிளாக் கலரில் நல்ல ஒரு திமிழேற்றமான கன்றாக வந்து சேருங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாதுங்க. பொதுவாகவே இந்த காராம்பசுக்களுக்கு என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா மற்ற மாடுகளை கம்பேர் பண்ணுறப்போ இதனுடைய பாலில் வந்து விட்டமின் டி ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னு மெடிக்கலி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே இந்த கருப்பு நிறம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய கதிர்களை உள்வாங்கக்கூடிய சக்தி படைத்ததுங்க. ஸோ அதனால் இதனுடைய பாலில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் டி ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குங்க. இரண்டாவது, கோவில்களில் நடக்கக்கூடிய அபிஷேகத்துக்கு இந்த காராம்பசுகளினுடைய பால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உகந்ததாக கருதப்படுதுங்க. மூன்றாவது, பொதுவாகவே இந்த காராம்பசுக்கள் இருக்கின்ற இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட ஒரு பாசிட்டிவ் வைப்போடு இருக்குங்கிறது வந்து நிறைய நண்பர்கள் சொல்கிறாங்க. ஸோ இந்த காராம்பசு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு வாரம் ஆச்சுங்க. நம்ம வந்து தலையீத்து கிடாரி ஸோ கறவைக்கு நல்லா பழக்கிட்டு அதுக்கப்புறம் பதிவு போடலாம் அப்படின்னு வைத்திருந்தோம்ங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈத்து மாடு, ஒரு 3ஆம் ஈத்து 4ஆம் ஈத்து மாடு எந்த அளவுக்கு கறவைக்கு சாதுவாக இருக்குமோ அதே அளவுக்கு சாதுவாக இருக்கக்கூடிய ஒரு காராம்பசு கிடாரிங்க. அதாவது இந்த காராம்பசு கிடாரியோட கறவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா கன்றுக்கு போக நேரம் 1.5 லிட்டர், ஒரு நாளைக்கு 3 லிட்டர் பால் கறக்கலாமுங்க. நல்ல தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.